பாட்டி வீட்டு பத்திரத்தை மீட்டுக்கிட்டு வராங்க. முத்து தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. முத்து பார்த்தோன்னே, "என்னடா அம்மா எப்படா வந்தாங்க?" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏன் நம்மள இங்கே எவ்வளோ நடக்குது, இந்த இத்தனை விஷயம் நடக்குது, பணத்துக்காக எவ்வளோ இவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடக்குது. மீனாக்காக வந்துட்டு ஆசையாக முத்து மறுபடியும் வந்துட்டு ஒரு தாலி செயினை வாங்கி போட்டிருந்தான். அதை கூட விற்று அடமானம் வச்சு இவன் வந்துட்டு வீட்டு கடனெல்லாம் அடைக்கிறதுக்காக பார்த்துட்ருக்குறான். என்னதான் நீ பண்ணிகிட்டு இருக்கிற? நீ எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணி சொல்ல மாட்டியா நீயே? இங்கெல்லாம் நீ வந்துட்டு நல்லா சந்தோஷமாக சௌரியமாக இருக்கீங்க நான் நினச்சிட்டு இருக்கிறேன். இப்போ தான் எனக்கு எல்லாமே விஷயமே தெரிஞ்சுது. என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ? உன் பையன் திமிரு எடுத்து போய் கடன் வாங்குவான். உன் பொண்டாட்டியும் சேர்ந்து கொண்டு போய் வீட்டு டாக்குமெண்ட் அடமானம் வைப்பாங்க. உனக்கே தெரியாமல் உன் கையெழுத்த போலியாக போட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு முத்து மீனா தான் வந்துட்டு எல்லாத்தையும் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்கிறிய. உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ, ஏண்டா அவன் வந்து ஊர் பூரா வந்து கடன் வாங்கி வச்சுருப்பான். இவங்க 2 பேரும் வந்துட்டு அந்த கடனை வந்துட்டு நான் ராப்பக்கலாக உட்காந்து கண் விழிச்சு கட்டணுமாடா? என்னடா இதெல்லாம்? அதுக்கு தாம்மா வந்துட்டு இதுமாரி சொத்துல அவனுக்கு எதுவும் பங்கு இல்லைன்னு சொல்லிட்டேன். சொத்துல பங்கு இல்லைன்னு சொன்னால் இவன் வாங்கி கடனெல்லாம் வந்துட்டு இவங்க 2 பேர் தான் அடைக்கணுமா? எந்த விதத்தில் தான் நியாயம்? இந்தாடா அந்த வீட்டு டாக்குமெண்ட், இனிமேலாவது இது பத்திரமா நீ வச்சிருப்பியா இல்லை நான் வச்சிருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா இதுக்கு மேலே நீயே உன் கையில் வச்சிருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நல்லா சொல்லிக்கிறேன் கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நீங்கள் எப்போ வந்தேன்? வாயை மூடு விஜயா. அவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருந்துருக்கூடாது. உன் பையனை கூப்பிட்டு போகிறக்கும் உனையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருந்துருக்கணும். இதான் இந்த டாக்குமெண்ட் இப்போல்லாம் இப்போ கையில் வாங்கியாச்சு. இனிமேல் வீட்டு டாக்குமெண்ட் ஏதாவது டாக்குமெண்ட்டை நீ வந்து கொண்டு போய் வைக்கிறன்னு சொல்லு. இனிமேல் வந்துட்டு அண்ணாமலை பேரில் இருந்தால் தான் எல்லாம் பண்ணுவீங்க. முத்து மீனா பேரில் இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் மாற்றி எழுதணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம் கடன் அடைக்கிறதுக்கு அவங்க 2 பேர் பாடுபடணும். ஆனால் வந்துட்டு வீடு வந்து அவங்க பேரில் இருக்கக்கூடாதா? இதில் நியாயமாக இருக்குது. இத்தனை நாளாக உள்ள ரூமில் தூங்குறது கூட இடம் இல்லாமல் ஹாலில் கொசுக்கடியில் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அதை பற்றியெல்லாம் இங்கே யாருக்கும் கவலை கிடையாது. அவங்களும் வீடு மேலே கட்டணும்னு சொல்லிட்டு 5 லட்ச ரூபா சின்ன காசு தான். அந்த காசை கூட பெரட்ட முடியாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ 48 லட்ச ரூபாயை கொண்டுட்டு போய் கடன் இவ்வளோ பெருசாக அவன் தலையில் இறக்கிருக்கீங்க. அதையும் வந்துட்டு அவன் வந்துட்டு எப்படியாவது கட்டிடுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ராப்பாக்களாக உழைச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? விஜய் உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு இல்லை? அதான் பொழுதுனைக்கும் பூ கட்டுறவன்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பியே, இப்போ எங்கே போச்சு உனக்கு புத்தி அப்படின்னு சொல்லி இல்லை கேட்குறாங்க. இல்லை அத்தை அது வந்து அவர் தான் எடுத்த முடிவு. பணம் வந்து வாங்குறதெல்லாம் நீங்கள், இதில் வந்துட்டு என் புள்ள வந்துட்டு ஒரு வந்து அவங்க 2 பேரும் கடனை கட்டட்டும்னு சொல்லி சொன்னாங்கன்னா உடனே வந்துட்டு அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி போய் சொல்லிடுவோம். அப்படித்தானே? உனக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசிக்குவேல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, இங்கே பாரு வீட்டு டாக்குமெண்ட் இனிமேல் வந்துட்டு முத்து மீனா பேரில் தான் இருக்கும். ரவி உனக்கு இதில் ஏதாவது பிரச்சனையாடா? ஏமா ஸ்ருதி உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லைங்க பாட்டி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எனக்கு தெரியும் நீங்கள் 2 பேரும் நியாயமாக தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. இவங்க அம்மாவும் அதான் இந்த மனோஜ் வந்து கிறுக்கு பிடிச்சி ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் இவ்வளோ பணம் எப்படி வந்துச்சு? 10 லட்ச ரூபா மட்டும் தானே கட்டி திருப்பி இருந்தாங்க. மீதி 38 லட்ச ரூபா. மீதி 38 லட்ச ரூபாயா? அதான் ஊரில் இடம் இருந்துச்சுல்ல, அதை என் பேர் நான் வாங்கின இடம் தானே, யாரும் கையெழுத்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் வாட்டுக்கு விற்றுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அமைதியாக அங்கே இருந்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறியே நீயே? இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் கூட முடியல. ரிஜிஸ்ட்ரேஷனை போய் எக்ஸ்ட்ரா ஏதாவது கையெழுத்து கேட்டாங்கன்னா வந்து வண்ணாமல் நீ போட்டுருவில்ல? அம்மா கண்டிப்பாக போட்டுருவோம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க ஒரு சொத்தை வந்து நம்ம வச்சுக்கிறதுக்கு இன்னொரு சொத்தை விற்கிறோம் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா 38 லட்ச ரூபா கொடுத்தா தான் வந்துட்டு உன் பையனை ரிலீஸ் பண்ணுவாங்க, பரவாயில்லையா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ, அப்போ தெரியுதில்ல மனோஜ் போய் ஜெயிலில் வந்து கம்பெனிட்டு இருக்கணுமா? வேண்டாம் இல்லை உனக்கு. அப்போ கடனை ஃபுல்லாக திருப்பி கொடுத்துட்டான், அவன் டாக்குமெண்ட்டும் கொடுத்துட்டான். சரியா போய் கேஸை வாபஸ் வாங்கிடுறேன்னு சொல்லிட்டாங்க. மனோஜ் என்ன 1 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவான். எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சுல்ல. ஆனால் இனிமேல் வந்துட்டு வீட்டில் எந்த இதாக இருந்தாலும் சரி, நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் சரி எனக்கு தெரிஞ்சே ஆகணும். மீனா இனிமேல் ஏதாவது சொல்லாமல் இருந்தீங்கன்னா பாரு, நீ சங்க தலைவியாக இருந்திருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனால் நீ ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு மருமக தான் ஃபஸ்ட்டு, புரியுதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இதெல்லாம் நீ மீனாவுக்கு சொல்லவே வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதான்டா மீனா ரொம்ப நியாயமாக நல்ல பொண்ணாக இருந்துட்டு இருக்கிறதுனால தான் எல்லோரும் தலையில் ஏறி ஆடிட்டு இருக்கிறாங்க. இதே இடத்துல வந்துட்டு மீனா இடத்துல வேறு யாரும் இருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து நடக்கிறதே வேறையாக இருந்திருக்கோம். புரியுறவங்களுக்கு புரிஞ்சால் சரிதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிம்மா வந்து உட்காருமா வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும்டா, இங்கே வர வீட்டு டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட்டு இவங்க பேரில் மாற்றி அந்த டாக்குமெண்ட் நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் தான் நான் அங்கேருந்து கிளம்பவே போகிறேன். விஜயா உனக்கு ஏதாவது பிரச்சனையா இதில்? இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நான் என் பையன் வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு உங்கள்கிட்ட இதுக்கு நான் பர்மிஷன் கேட்டுட்ருக்கணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த மனோஜ் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறாங்க. வந்தோன்னே, ஏன்டா உனக்கெல்லாம் புத்தியே இல்லையாடா? ஊரை சுற்றி கடன் வாங்கிட்டே இருப்பியா? முன்னாடி அண்ணாமலை சம்பாரிச்ச காசை தூக்கிட்டு ஒன்று, அதுக்கப்புறம் அந்த பணம் திரும்ப வந்தோன்னே யாருக்கும் தெரியாமல் ஷோரூம் ஆரம்பித்தேன். அப்புறம் அந்த பார்லர் கடையோடு சேர்ந்துட்டு வீடு வாங்குறேன்னு சொல்லிட்டு போய் 30 லட்ச ரூபாயை தொலைச்சேன். இப்போது எல்லா பக்கம் சுற்றியும் கடன் வாங்கி வச்சாச்சு. ஏன்டா நீ எல்லாம் வந்து திருந்தவே மாட்டியாடா? படிச்சிருக்கங்கிற என்னடா படிச்ச நீ இதுக்கு படிக்காமே இருக்கலாம்டா. படித்த முட்டாள் தான்டா, முத்து சொல்கிற மாதிரி படித்த முட்டாள் தான்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை பாட்டி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, இனிமேல் சொத்தில் இங்கே இருக்கிற சொத்தும் சரி, அங்கே ஊரில் இருக்கிற சொத்தும் சரி, உனக்கு ஒரு பைசா கிடையாதுடா. சொந்தமாக சம்பாரிச்சிடா. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் இந்த வீட்டு டாக்குமெண்ட் உங்கள் அப்பா பேரில் இருந்தால் தானே
உங்கள் அப்பா கையெழுத்தை நீ போடுவ, முத்துவும் பேர்லையும் மீனா பேர்லையும் நான் மாற்ற போகிறேன், டாக்குமெண்ட் ஊர்லேயே கொண்டு போய் வைக்க போகிறேன், இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுறேன்னு நானும் பார்க்கத்தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன அவங்க 2 பேர்த்து பேர்லையா? என்ன விளையாடுறீங்களா? நான் இருக்கேன், ரவி இருக்கான், எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. நீ பண்ண கடனுக்கு தானே இப்போ வந்து கட்டி வட்டி முதலமாக கட்டி வச்சிருக்குது. இதுக்கு மேலே நீ எதுவும் பேசவே கூடாது. சொந்தமாக உழைச்சி சம்பாரி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஷோரூம் இனிமேல் முத்துவும் மீனாவை கண்ட்ரோலில் இருக்கட்டும். நீ உனக்கு இஷ்டம்னா அந்த கடைக்கு வேலைக்கு போகிறனா போ, இல்லையா நீ வேற எங்கேயே வேலைக்கு போகிறனாலும் போ. இனிமேல் அந்த கடை வந்துட்டு முத்துவுக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் கண்ட்ரோலில் தான் இருக்கும். என்ன பாட்டி வந்தால் பிடிச்சி நானும் பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு அப்படியே புதுசு புதுசாக எல்லாம் முத்துவும் மீனாவை தான் பார்க்கணும் பார்க்கணும் சொல்லிட்டு இருந்தேன், என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா இருக்கிற அரைக்குறை காசு எல்லாம் தூக்கிட்டு ஓடலான்னு பார்க்குறிய நீயே? இங்கே பாரு, இதுக்கு மேலே வந்துட்டு வேலைக்கு ஆகாது. இதுக்கு மேலே உன்னை நம்பி எதுவும் பண்ணவும் முடியாது. நீ ஒருத்தவங்ககிட்ட சம்பளத்துக்கு போய் 10 ரூபாயும் 5 ரூபாயும் மொல்லமாக சேர்த்து, அப்போ தான் உனக்கு புத்தி வரும். காசோட அருமையே உனக்கு தெரியாது. அதான் முந்தா நேற்று வந்துட்டு அவங்க 2 பேர் டீ குடிச்சா கூட காசு செலவாகும்னு சொல்லிட்டு முத்து சவாரி ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்து நின்றுட்டு இருந்தானாமா. நீ ஏதோ பிரியாணி வாங்கி தின்னுட்டு உட்காந்துருந்தியாமா, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல். ஏன்டா என்னடா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாட்டி சாப்பிட்றது கூடவா அப்படின்னு சொல்கிறாங்க. டேய், நீ கொஞ்சம் கூட உனக்கு சூடு சொரணை வெக்கமான இருந்தால் பரவாயில்ல, கடனை நம்ம வாங்கியிருக்கோம், தம்பி தம்பியும் சேர்ந்து கட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தால் பரவாயில்ல. அதனால தான் பார்த்தியில்ல ஃபினான்சியர் தூக்கி கொண்டு போய் உன்னை 2 நாள் உள்ளே வச்சாங்க. விட்டுருந்துருக்கணும். என்னடா பண்ணுறது, மனசு கேட்காம தான் வந்துட்டு ஊரில் இருக்கிற நிலத்தை விற்று கொண்டு வந்து காசை கட்டி உன்னைய வெளில எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துருக்க விஜயா, டே இதுக்கு மேலே உனக்கு புத்தி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுடா. இதுக்கு மேலே வந்துட்டு உன்னை படிப்பு வச்சாச்சு, கை நிறைய நீ சம்பாதிப்பேன்னு பார்த்தா கடைசியில் வீட்டில் எல்லாரும் ஒருத்தர் ஒன்றும் பண்ணுறதில்ல, நீ மட்டும் தான் வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் இன்னும் அழிச்சிட்டே இருக்கிற நீயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. விஜயா, உனக்கு இதுக்கு மேலே வந்துட்டு புத்தி வந்துன்னா பரவாயில்ல. அவன் இப்படி கெட்டு குட்டிச்சவராகிறதுக்கு முக்கால்வாசி காரணமே நீ தான். அவன் அப்படி பெரிய இதாகிடுவான், பெரிய பிஸ்னஸ் மேன் ஆவான், கோடீஸ்வரன் ஆவான், என் பையன் அப்படியே அறிவாளி, அப்படி இப்படி 10 டிகிரி வாங்கியிருக்கான், 5 டிகிரி வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு பெருமை மேலே பெருமையாக பேசிட்டு இருந்தேல்ல, இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனிமேல் முத்து பற்றியோ மீனா பற்றியோ ஏதாவது தப்பாக பேசினீங்கன்னா நடக்கிறதே வேற பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் ஏதாவது பேசினா நம்மளை ஒன்றுமே பண்ணாத, எனக்கு மட்டும் ஃபோன் பண்ணு, அதுக்கப்புறம் என்னைய பழையபடியே திரும்ப பார்த்தானா தான் அவளுக்கெல்லாம் அடங்குவா, என்னை பற்றி உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றுருக்காங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு, சீக்கிரமாக டாக்குமெண்ட்டை பேரை மாற்றுங்க, அதே போல் டேய் காலையில் அவன் போனதுக்கப்புறம் சாயந்தரம் வந்ததுக்கப்புறம் என்ன வரவு செலவு எல்லாத்தையும் டே டு டே நீ வந்து டெய்லி பார்க்குற, புரியுதா முத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ரவி சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் வந்தீங்கன்னா தான் வீட்டில் எல்லாமே கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக நான் இங்கேயே இருந்திருக்க முடியுமா? அப்போ ஊரில் இருக்கிற தோட்டம் துறவெல்லாம் யாரா பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை அம்மா நீங்கள் தான் இவ்வளோ வயசாகிடுச்சுலம்மா, கம்முன்னு இங்கேயே வந்துடலாமலம்மா, அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே குத்தை கொட்டலாமல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ குத்தை கொட்டினாலும் என்ன பண்ணினாலும் ஆள் ஒருத்தவங்க அங்கே நடமாட்டம் இருந்து ஆகணும், இல்லாமல் இருந்தால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாமல் அடிக்கடி நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய், நான்லாம் அங்கேயே இருந்து பழகிட்டேன்டா, எனக்கு இந்த வாழ்க்கையும் பிடிக்காது, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதும் எனக்கு பிடிக்காது, நான் என் அப்பாக்கில் எப்பவும் போல் சுதந்திரமாக நான் இருந்துக்கிறேன்டா, நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா போதும், பசங்க பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணால் உடனே எனக்கு தெரியப்படுத்து, ஏதாவது நான் வந்து கேட்டால் வருத்தப்படுவேன், அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு நினைக்காத, நான் ஒருத்தி வந்து நான் தான் கரெக்டான முடிவெடுக்க முடியும், நீங்கள் கரெக்டான முடிவெடுக்காமல் அல்லோலப்படுறப்போ அவஸ்தைப்படுறப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறீங்களாடா? என்னதான் இருந்தாலும் எனக்கு தெரியும், இங்கே ஏதாவது பிரச்சனை நடந்தால் கண்டிப்பாக என் மனசுக்குள்ளே படும், புரிஞ்சுதா? இப்போவுமே எனக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் நான் மீனாவை கூப்பிட்டு கேட்டதுக்கப்புறம் தான் மீனா சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அண்ணாமலைகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க.